இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க. அப்பா இதெல்லாம் 250. 250 அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது ஃபுல்லா இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இதுவா? ஆமா அதுதான். இது ஃபுல்லாவே 250. ஆமா இந்தாங்க. இதுவுமா? ஆமா. அடடா. பாருங்க திருப்பியும் வந்திருக்கு இங்க. ஓகே வந்திருக்கா? ஆமா வந்துட்டே இருக்கும் டெய்லி ஒரு கார்ட்டூன். இப்போ இந்தாங்க எம்ஆர்பி எவ்வளவு? அதே 2000 ரூபாய் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ஜி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத பாதி பேர் இருப்பாங்கல்ல. ஷோரூம்ல போனா இன்னாடா இது 2000 ரூபாய் 2000 ரூபாய்ல 3 நாள் இல்ல 2 நாள் வீட்டு செலவு ஆகும்னு யோசிப்பாங்கல்ல. அவங்க வந்து அதே 2000 ரூபாய்க்கு கூட இல்ல, இப்ப 1000 ரூபாய்க்கு 3 எடுத்துட்டு போ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா பெரம்பூர் வாக்கன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஃபபியா என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கேன். 250 ரூபாய் செக்மெண்ட்ல சூப்பரா ஷூஸ் வந்திருக்கு. வேற மாதிரி இருக்கு ஷூஸ் எல்லாமே. நான் இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன் இல்லையா, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி 2 or 3 டேஸ்ல இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளோ க்ரௌடு வருது, அவ்வளோ பொருள் காலி ஆயிட்டு இருக்கு. பிரேக்கிங் ஸ்டாக்ஸ் இருக்கான்னு திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. அதை நான் வீடியோ போட்டால் ஒரே நாளில் காலி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி ஸ்டாக் வருது. வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வீடியோ போடுவோம். வீடியோ போட்ட உடனே வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி வீடியோ வரலன்னா அந்த ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்கள் திருப்பி வந்து லாங்லேருந்து வந்திருக்கேன், பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன், வந்தா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க. வீடியோ ரிலீஸ் பண்ண 2 டேஸ் தான் அந்த ஆஃபர். ஓகேங்களா? ப்ரைஸில் எந்த மாற்றம் கிடையாது, ஸ்டாக்கில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் ஸ்டாக் காலி ஆகுது. அப்போ நீங்கள் சீக்கிரமாக வரணும். சரிங்களா? நீங்கள் லேட்டாக வந்துட்டு எங்களை டிபெண்ட் பண்ணி பேசக்கூடாது. ஓகி திருப்பி வந்திருக்கு, அப்புறம் வந்து ஸ்கெச்சஸ் அதுவுமே இருக்குது, அப்புறம் யூனிசெக்ஸ் ஷூஸு, நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரேட்டு கம்மியாக அந்த மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. இதில் என்னென்னா கிட்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்குமே ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுவுமே நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக புரியும். கம்மிங் சூனில் வேறு மாதிரி இன்னொரு ஆஃபர் வரப்போகுது. அதை தாண்டி 29ஆம் தேதி, ஆனால் எந்த மாதம் தெரியாது, 29ஆம் தேதி ஒரு நாள் 50 ரூபாய்க்கு ஷூ கொடுக்கப்படும். ஓகேங்களா? எழுதி வச்சுக்கோங்க. 50 ரூபாய்க்கு ஷூ வரும். அது எப்போன்னு தெரியணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் D17 ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் D17 ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஆஃபர் விளாக் அதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நான் அப்டேட் கொடுத்துட்றேன். அப்டேட் கொடுத்தா மறுநாளே நீங்கள் வந்து நின்றுடலாம். 50 ரூபாய்க்கு ஷூனா வாய்ப்பே கிடையாது, யாருமே கொடுத்ததில்லை, நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. ஆன்லைன் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் பண்ண போகிறாரு. அது எனக்குன்னு தெரியல, கூடி சீக்கிரமாக அதுவுமே வரும். ஓகேங்களா? ஒரு அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். சேனலில் ஃபுல் வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு வந்து தெளிவாக பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்? நல்லா போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் வாங்கிட்டு போறவங்க ரேட்டிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லைவா பொருள் எல்லாத்துலயும் காட்டுறேன். நம்பர் வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். வந்தவங்க மிஸ் இல்லை. நம்ம எல்லாமே 500 தான் போட்டோம். பேசிக் ஒன்றும் நாங்கள் இறக்கவே இல்லை. ஸோ 29 நாளைக்கு ஒரு நாள் யார் யார் இப்போ நீங்க லான்ச் பண்றீங்களோ, எப்படி லான்ச் பண்றீங்களோ தெரியல, 29 வரைக்கும் தான் அந்த ஸ்டாக். ஒரே ஒரு நாள். வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. பிப்ரவரி 29 நம்ம எடுக்கிறது 28 மதியானம் 1:30 மணிக்கு நம்ம எடுக்கிறோம். நீங்க சாயங்காலமும் போடுங்க, காத்தாலையும் போட்டுருங்க. அந்த ஒரு மாடல் பர்டிகுலர் வெறும் 29ஆம் தேதி மட்டும். அதுல 10ஆம் நம்பர் இல்ல. 6ல இருந்து 9 பசங்க கிசங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் கீடிஸ் எல்லாமே போத் யூனிசெக்ஸ். அந்த ஒரு மாடல்ஸ்க்கு மட்டும் நான் கொடுத்துறேன். ஏர்ல சம்பவம் செய்யறேன் இல்லையா, சம்பவம் செஞ்சிடலாம். ஏர்ல வந்து 5 கலர்ஸ் காட்டுறேன். ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இல்ல, ஒரு 100 பீஸ் 100 பேருக்கு கொடுக்குறேன். 100 பீஸ் 100 பேருக்கு 100 பேர். அதாவது வந்து சைஸஸ் இருக்கும். அதுல 100 பேர்ன்றது வந்து எல்லா சைஸுமே இருக்கும். இந்தாங்க மார்க்கெட்ல இது நானே வித்தேன். இந்தாங்க பீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. வெறும் 300 ரூபாய். 300 ரூபாய். ஆமா. ஓகே. ஹோல்சேல் வரவங்க கூட முடிஞ்சா நாளைக்கு நைட்டுக்குள்ளதான் வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு நைட்டு முடிஞ்சிடுச்சு, அடுத்த நாள் 29 விட்டு 30ஆம் தேதி வந்தாங்கன்னா இல்ல. சரியா? ஓகே. அதுவும் தெளிவா சொல்லிடுறேன். 2வது கலர் 300 ரூபாய். 300 ரூபாய். சென்னையில லாட் ஐட்டம்ஸ் இல்ல, இதே பாக்ஸ் தான் லாஸ்ட் டைமும் கொடுத்தேன். பாத்துக்கோங்க, பாக்ஸோட கொடுக்குறேன். வெறும் 300 ரூபாய். 300 ரூபாய். ஓகே. இது வந்து 1000 பேருக்கு எல்லாம் கொடுக்கவும் முடியாது. சரியா? 100 பேர் கொடுக்கலாம். 100 பேர் கொடுக்கலாம். ஓகே. சரியா? 5 கலர் இருக்கு. ஓகே. இது ஒரு ஷிப்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. இது மட்டும் 29ஆம் தேதி
வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இல்லை, இன்ஸ்டால தனியாக போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிங்க. 29க்கு அப்புறமா இருந்துதா ஹோல்சேல் வியாபாரிங்களும் வேணும்ன்றது நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்றதுல வரவங்க வியாபாரிங்க வாங்கி. எப்படி இருக்கு? நைஸ், நல்லா இருக்குண்ணே. நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணீங்க. சோல் கீல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே, அடேங்கப்பா. எவ்வளோ இது? எவ்வளோலாம் கொடுக்கலாம்? எவ்வளோ, ஒரு 350 ரூபா இருக்குமா? 250 ரூபா. 250 ரூபா. செட் வைஸ் இருக்கும். செட் வைஸ் இருக்கும். ஓகே. 10 இல்ல. 10 இல்ல. 9 வரைக்கும் தான். 6லேருந்து 9. 6லேருந்து இந்தாங்க ஒயிட் எல்லாமே ரீபாக். இதெல்லாம் 250. 250 அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இதுவா? ஆமாம், அதுதான். இது ஃபுல்லாகவே 250. ஆமாம், இந்தாங்க. இதுவுமா? ஆமாம். அடடா. தண்ணியில் போடலாம் ஒன்றாவாதா? 250 ரூபாய்க்கு என்ன இருக்கு? வாங்கி போட்டு போயிட்டே போங்க. 1 மாசம் போடுங்க, 2 மாசம் போடுங்க. அழுக்காய்ச்சியா கழுவுங்க, கழுவி போடுங்க. 3 மாசமே வரட்டும். 3 மாசம் வந்துன்னா தூக்கி போடு, வேற தரேன், திருப்பி தரேன், இன்னும் கம்மியாக தரேன். எல்லாமே ஆர்டிகல் டிசைன் வந்து இருக்கும். இன்னும் கலர்ஸ் இருக்குந்தாங்க. பிளாக். இது எத்தனை நாள் இருக்கும் ஆஃபர்? இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தருவேன். எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? ஸ்டாக் எப்படியும் வந்து என்கிட்ட ஒரு 300 பீஸ் கிட்ட இருக்கு. 300 பீஸ் இருக்கு. 300 பீஸ் இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 3 நாள் வருமா நம்ம கடையில? இது ஹையஸ்ட் 3 நாள் வரைக்கும் கொடுத்துடலாம். அதாவது ஏர் மட்டும் நாளைக்கு ஒரு நாள் தான். ஒரு நாள் தான். ஓகே. இது வந்து ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாள் இருக்கும். 2 நாள் கூட வாங்க. ஆமா, இருந்ததுன்னா கொடுப்பேன். இல்லனா நீங்க வந்து என்ன பிளேம் பண்ணாதீங்க. சூப்பர். வாங்கிட்டு போறவங்க தயவு செய்து ரேட்டிங் கொடுங்க. என்கிட்ட வாங்குறீங்கல்ல, உங்களுக்குன்ட்டு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. நான் போன் பண்ணியும் கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். வாங்கிட்டு போறீங்க, வேலை முடிஞ்சிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றது? நல்லா இருக்கு, நல்லா இல்ல, வாங்கினா இல்ல, ஏதாவது சொல்லணும். வாங்குனீங்களா இல்லையா அது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பண்றவங்க பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா, ஏன்னா விரோதிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனை போட்டுட்டே இருந்து தாக்கிட்டே இருந்துவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். போட்டு டேமேஜ் பண்ண. ஆனா நம்மள டேமேஜ் பண்றதுல நான் இங்க இருக்கிறேன். என்னெல்லாம் தொடரணும்லாம் சான்ஸே இல்ல. நம்மளுக்கு என் யூக்குளுக்கு வரட்டும் ஜி, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். சூப்பர். என்ன சொல்றது? கரெக்ட் தான். இந்த மாதிரி 250 ரூபாய் கொடுத்துட்டு வரட்டும். அதான் ஃப்ரெஷ். என்ன சொல்றீங்க? இப்போ இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க. அப்பா வெளிய வாங்க. யூனிசெக்ஸ் என்ன? யூனிசெக்ஸ் ஜி, அது ஃபுல்லாவே யூனிசெக்ஸ். அது பாருங்க, சாக்ஸ், வித்தவுட் சாக்ஸ். பீஸ் எப்படி இருக்கு? தரமா இருக்கு. லேடிஸ் கூட போடலாம். பாருங்க, பக்காவா இருக்கு. பாருங்க, உள்ளியும் பிராண்ட் தான், ஸ்போர்ட்ஸ். எப்படி இருக்கு? 250 ரூபாய். இதெல்லாம் வந்து நீங்க தாராளமா பை பண்ணிக்கோங்க. இந்தாங்க யூனிசெக்ஸ். இந்தாங்க. இதுல வந்து 10 இல்ல ஜி, 10 இல்ல, 10 இல்ல, 10 இல்ல. ஆமா, ஒரு இருக்கிறதா வர்றவங்க எல்லாமே 10 தான் வருவாங்க. 10 வந்துட்டு இல்லன்னு வச்சீங்களா, ஸ்டாக் இல்ல. 10 இல்லன்னா அவங்க என்ன போடுற அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஸ்டாக் இல்ல. அப்ப மத்தவனுக்கு கொடுத்தது இல்லையா? 10ஆம் நம்பர் மட்டும் தான் விற்க முடியுமா? 10ஆம் நம்பர் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எது இதுல கொடுக்கணும்? இதுல இல்ல, ஆனா மத்ததுல இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. வரவங்க எல்லாம் என்ன தெரியுமா, 9 வந்தாலும் 10 தான் எடுப்பாங்க. சோ நம்மளும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றது? ஆனா 10 நிறைய இருக்கு. பட் இதுல இல்ல. இதுல நான் தரல. சரியா? இதுல டிசைன்ஸ் ஒண்ணு காமிச்சிருக்கேன். பாருங்க, இந்த கலர் பாருங்க. கலர் வைஸ் நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். அது பாருங்க, இன்னும் உள்ள போய் மாட்டி இருக்கு. பேக் வைக்க முடியல. சரியா? 300க்கு மேலேயே தான் இருக்கும். ஓகே. இதெல்லாம் 250 ரூபாய். 250 ரூபாய். ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுப்பீங்க? எத்தனை வேணா திருப்போ. இப்போ பிரிகன் ஸ்டாக் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்டாக்ஸ் வந்துச்சு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்தேன். இது வந்து நீங்க காமிச்சீங்களா யூடியூப்ல? இது ஒயிட் கலர் காட்டல நம்ம. இது காட்டல இல்ல. நான் 2வது வீடியோ போட்டேனா? போடலையே. போடல இல்ல. பிரிகன் ஸ்டாக் போடல இல்ல. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த விஐபிஸ் வேணும்னா வாங்கி. சூப்பரா இருக்கு. கட்சிக்காரங்க எல்லாம் போட வேற லெவல் இருக்கும். ஒயிட் பாட்டம், ஒயிட் இது. இல்ல ஒரு 8 பீஸ் இருக்குங்க, போயிட்டு இருக்காங்க. இந்த விஐபிஸ் வேணும்னா வாங்கி. சூப்பரா இருக்கு. கட்சிக்காரங்க எல்லாம் போட வேற லெவல் இருக்கும். ஒயிட் பாட்டம், ஒயிட் இது. இல்ல ஒரு 8 பீஸ் இருக்குங்க. பிரிகன்ஸ் எத்தனை நாள் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட? அதெல்லாம் ஒரே நாள்ல அவங்க வந்து 2, 3, 4 எடுக்கிறாங்க. பாதி பேருக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. இன்னும் கம்ப்ளீட் ஆகல. வர வேண்டியது இருக்கு. வர காட்டன் எப்படியும் ஒரு 100 பீஸ் 100 பேருக்கு கொடுத்துட்ட பிறகுதான் ஆடு. அது வரைக்கும் ஆடே இல்ல. ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வாங்குனவங்களுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. அவங்களுக்கு இருக்கு. பாருங்க, எல்லாமே பிக் சைஸ் தான். வரவங்க எல்லாமே 10 என்கிட்ட ரெகுலரா இருக்கு. இந்தாங்க 10ல எல்லாத்திலயும் இருக்கு. இது வேணா விட்டுருங்க. இது பிரிகன் ஸ்டாக். பாருங்க, இந்த ஐட்டம் நின்னு இருக்கு. என்ன கேக்குறது எல்லாமே அந்த செலிபிரிட்டிஸ். இப்போ நீங்க 2வது இங்க வச்சு இது எடுத்தீங்கல்ல,
அதெல்லாம் முடிஞ்சிச்சுல. இங்க பாருங்க திருப்பியும் வந்திருக்கு என்கிட்ட. ஓகே வந்திருக்கா? ஆமா வந்துட்டே இருக்கும் டெய்லி ஒரு கார்ட்டூன். இப்போ ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே கலர் எவ்வளோண்ணே? ஓகே அதேதான் 350. 350 தான். ஆனா அது வீம்புக்கு தான் நாங்க போட்டது 50 ரூபாய் கூட்டினது. என்ன சொல்றீங்க? ஆனா கொடுத்தது 350 தான். பாதி பேர் கொடுத்தேன். பாருங்க. ஓகே நைஸ். புரியுதுங்களா? இந்தாங்க வந்துட்டே இருக்கும் டெய்லி வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒன்று ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? பேசிக் தான் கேட்குறாங்க. எப்படி இருக்கு? பேசிக்கு 250 இது. ஆமா இது ஷூ சூப்பரா இருக்குண்ணே பார்க்கறதுக்கு. 250 ரூபாய் தாராளமா வாங்கலாமே. 450 ரூபாய் 300 ரூபாய் வெளியில அது வெளியே கதையே வேண்டாம். யூனிசெக்ஸ் லேடிஸ் இது முடிஞ்சிச்சுன்னா 1 2 4 இருக்கு. ஆமா எங்க அது 1 2 4 பொறுமையா கையாளணும். வருமா? வருது வந்துடுச்சுன்னு இல்ல வந்துடுச்சு. ஓகே பொறுமையா கையாளலாம். ஓகேவா? சூப்பர்ண்ணே நைஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. கல்ல போட்டு பரவாயில்லையே. இது ரீட்டைல்ல 250 ரூபாய். நீங்க ஹோல்சேல் எவ்வளவு குடிப்பீங்க? ஹோல்சேல் வரவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைச்சீங்களா? வர கஸ்டமர் என்ன காரி துப்புறாங்க. ஏற்கனவே எனக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேலேயும் நான் வந்து பண்ணனா எப்படி இருக்கும்? ஜி கரெக்டா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒரு நாள் ஒரு கல்ல போட்டு போலாம் போல. இது ஈஸியா. நான் எங்க ஷூ போடுறேன்? செருப்பு தான் போடுறேன். ஆனா நம்ம நாட்டுல ஜனத்தொகை வளர்ற மாதிரி காலம் எல்லாருக்கும் எல்லாமே கலர்ஸ் இருக்கு. வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து லாட்டு அப்படி எல்லாம் இல்ல ஜி. ஃப்ரெஷ் ஆர்டிகல் வித்தவுட் பாக்ஸ்ல வாங்கிருக்கோம். ஓகே ஓகே 6 to 9 ஓகே 10 இல்ல பாத்துங்க. ஆனா யூனிசெக்ஸ் லேடிஸ் தான் மோஸ்ட்லி. இல்ல ரன்னிங் வாக்கிங் ட்ரெட்மில் ஸ்போர்ட்ஸ் கம்மியா கேக்குறாங்க. இப்போ இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தான். சூப்பர். எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. பீஸ் நல்லா இருக்கு. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் வேணும்னா ஒய்ஃபும் வாங்கிடுங்க. கெட் டுகெதர் மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு போலாம். அடுத்தது ஒரு கெட் டுகெதர் காமிச்சிடலாமா? லாஸ்ட்ல காட்டலாம். குஸ்தியே பாருங்க. நல்லா இருக்குண்ணா. எப்படி இருக்கு? நோ வாரண்டி நோ கேரண்டி. 250 நோ வாரண்டி நோ கேரண்டி இல்ல ஜி. 250 ரூபாய்க்கு என்னாஜி கொடுக்க முடியும்? மனுஷனுக்கே கேரண்டி இல்ல. பொருளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இருந்தாலும் நாங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பொருள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வரவங்களுக்கு அனுசரிச்சுட்டு எது இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். 250 சூப்பர். நல்லா இருக்குண்ணே. இது ஒயிட் போட்டு காமிச்சேன்னா வேற லெவல்ல இருக்கும். போட்டு காட்டுங்க பார்த்தலாம். நல்லா இருக்கு. எல்லாத்துலயும் பிராண்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம எல்லாம் பாக்குறது கவர் எல்லாம் போட்டு அப்படியே தூக்கி காலைல போடுவாங்க நம்ம கடைகள்ல. எவ்வளவு பீஸ் அழுக்காயிருக்கு. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் என்ன பண்றது ஜி? கடை வச்சுதான் ஆகணும். பக்காவா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. தரமா இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம 180 ஒன்னு காமிச்சிடலாம். ஆனா 180 லான்ச் பண்றதுக்கு இன்டெலிஜி இதுவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா இதுக்கு கிரவுட் வந்துரும். வருது பாருங்க பயங்கரமா வருது. சரி இந்தாங்க பண்டு. இது நம்ம காட்டவே இல்ல. என்னதுண்ணே இது? செப்பல் மாதிரி ஷூ. இது வந்து பிக் சைஸ் தான். ஜஸ்ட் பாத்துக்கங்க. இது செருப்பு மாதிரி தான் போடணும். ஓகே. இதுவும் ஸ்டாக் இருக்கு எங்ககிட்ட. என்னோட ஓன் பிராண்ட் தான். ஓகே. இது இப்போ பாக்குறதுக்கு ஷூவா செருப்பா? ஃப்ரண்ட்ல ஷூ, பின்னாடி செருப்பு. அவ்வளவுதான். அப்படியே கைட்டி போயிட்டே இருக்கலாம். ஒண்ணு இதுவும் வந்தீங்கன்னா கொடுத்துடலாம். வெறும் 350 rupees. அவ்வளவுதான். ஓகே. சைஸ்லாம் எப்படின்னா? 7 to 10. ஓகே. 10 ஏகப்பட்டது இருக்கு. கலர்ஸ் வந்து 2 கலர்ஸ் தான். டிசைன்ஸ் மாறும். லோகோ மாறும். இந்த சிம்பல் CK Benetton இது. சரியா? ஓகேண்ணே. ஓகே. அது இல்லாம ஃபார்மல்ஸ்ல நிறைய இருக்கு எங்ககிட்ட. அது வந்து நாங்க ஸ்டார்டிங்கே போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போறது வந்து இது லிமிடெட் ஸ்டாக். ஒரு 80 பேருக்கு நான் தரேன். கேன்வாஸ் இன்னுவாங்க இல்லையா? கேன்வாஸ்ல எவ்வளவு என்ன கொடுக்கும்? அண்ணே ஓப்பனா இது சொல்லணும்னா ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் காட்டுவாங்கண்ணே 250 ரூபா அப்படின்ட்டு. எவ்வளோ? ஃப்ளிப்கார்ட்ல 250 ரூபா. இது 250. ஆமா பார்த்துருக்கேன். இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. ஃப்ளிப்கார்ட்ல காட்டுறது வேற, நம்ம கிட்ட இருக்கிறது வேற. ஓகே. சரி 250 ரூபா தானே ஜி? ஃப்ளிப்கார்ட்ல அதே காட்டு. ஓப்பனா சொன்னா 250 ரூபா. சரி பொருள் எது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க பாக்குறது 250 ரூபா. ஆமா. சரி போங்க 250. ஐயோ அந்த மாதிரி இது எப்படி இருக்கு?
நைஸ்ண்ணே. எவ்வளவு ஒரு 300 ரூபா இருக்குமா? நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல 250 ரூபா. உங்க பேச்சு மாற்றமே இல்ல ஜி. 250 ரூபா கொடுத்துறீங்களா? இல்ல எனக்கா கொடுக்க வேணாம், லாபம் வச்சு கொடுங்க ஜி. யார் ஜி எங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, கொடுத்து கூட பேர் இல்ல. நான் இதுக்கு மேல என்ன பண்றது? கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். காரி துப்புறாங்களே, டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாம் போன் எடுக்கலன்னு திட்டுறானுங்களே. ஒருத்தன் போன் பண்ணியே திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரோஷமே வந்து ஆன்லைன் ஒட்டிட்டேன். ஆன்லைன் இருக்கு, ஆன்லைன் பண்ணுவேன் பாத்துக்கீங்க. ஆன்லைன் நம்பர் எல்லாமே ரேட்டோட போட்டிருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா வேண்டாம், ஓகேவா? ஆதங்கம் இருக்கும். ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கீங்களேன், அவனுக்கும் வரும். பொருள் குடுக்கறோம்னா எல்லாருக்கும் ஆசை. அந்த ஆசை வந்து வரல, குடுக்கல, கோவம் தான் வரும். ஃப்ரெண்டா இருக்கட்டும், அது யாராவும் இருக்கட்டும், வீட்லயும் சரி. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி நம்ம போன் எடுக்கல, அவனும் பாவம் இருக்கா இல்லையா, லாங்ல இருந்து வராங்க, எல்லாம் வராங்க, அவங்க ஆதங்கத்தையும் நான் பாக்கணும். சோ திட்டுங்க, திட்ட தான் நான் வளருவேன். சூப்பர். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு திட்டுங்க. திட்டுறது வந்து எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆனா போன் முடிஞ்ச அளவு எடுக்கிறேன் ஜி. என் போனே நாட் ரீச்சபிள் தான் ஜி வருது. எப்போ பாரு நிறைய போன் வந்து அப்படிதான் இருக்கும், நிறைய போன் வருது. நைட்டு என் வீட்டுல எனக்கு பிரச்சனை ஜி. ஒரு எமர்ஜென்சிக்கு உன் பர்சனல் நம்பர் கொடுக்க முடியல. நைட்டு போன எங்க போறேன், ஏது போறேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? இதுவும் ஒரு டிசைன். உங்களுக்கு இன்னும் எத்தனை டிசைன்ஸ் காட்டணும்? இதுல இன்னும் இந்தாங்க, இதுவும் 250 ரூபாய். பா சூப்பரா இருக்குண்ணே. ஓகே, இதெல்லாம் ஆன்லைன் ஆஜி. நான் சும்மா சொன்னேன், ஆன்லைன்ல 350 ரூபா வரும்ண்ணே. தேவையில்லாம விஷயம் பேசுறீங்க. அவன் தான் கிட்னி எடுக்க வா வானா நீங்க போறீங்க. பரவாயில்ல ஜி, எடுத்துட்டுமா என்ன பிரயோஜனமா போட்டோம். ஓகேவா? நைஸ்ண்ணே, நல்லா இருக்கு. ஜஸ்ட் 250. எல்லாமே வந்து கேன்வாஸ் ஐட்டம்ன்றது வந்து என்ன தெரியுமா ஜி? பசங்க கேக்குறாங்க. பசங்களும் ஒருத்தவங்களும் விவரம் தெரிஞ்ச பசங்க. தெரிஞ்சு ஜி, தெரியாத ஒண்ணும் இல்ல ஜி. இப்ப இருக்கிற ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, கடுக்குட்டி ஏதோ ஒண்ணு ஒரு டைலாக் இருக்கும் தெரியுமா? ஷார்ப்பா இருக்குதுங்க. அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கு. இது என்ன ஒண்ணுன்னா, வாஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளவு சீக்கிரமா பேஸ்டிங் வராது. ஓகே, புரியுதா? இந்த ரேட்டுக்கு 250 ரூபாய்க்கு கொடுக்குறா. இதுலயும் 10 இல்ல, 10 கிடையாது. 10 இல்லன்னா கமெண்ட்ஸ் போடுறாங்க, திட்டுறாங்க, போனா ஸ்டாக் இல்ல, இது இல்ல, இல்லவே இல்ல. நம்ம தான் வீடியோல சொல்றோமே, இல்ல 10 இதுல இல்ல, வராத. அவ்வளவுதான். 6ல இருந்து 9 லேடிஸ் கீடிஸ் எல்லாமே பண்ணலாம். இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிசெக்ஸ். ஓகே, இந்த மாதிரி கம்மி ஐட்டம்ஸ். ஏன்னா நாங்க மேனுஃபேக்சரிங் பண்றோம், எங்களுக்கு தெரிஞ்ச மேனுஃபேக்சரிங் கடைகள்ல எல்லாத்துலயும் இருக்கும். எடுத்து வந்து கொடுப்போம். ஆனா 29க்கு ஆஃபர் கொடுத்தேன் தெரியுமா? யாரு? ஆமா, ஹோல்சேல் ரேட்டு கூட வராது. 300 ரூபாய்க்கு கொடுத்தா அந்த ஒரு நாளைக்கு. ஆனா ஒரு 29க்கு வரப்போற ஒரு 29க்கு 50 ரூபாய் ஷூ கம்பல்சரி இருக்குப்பா. ஐயோ, 100 பேருக்குப்பா 50 ரூபாய் ஷூ. ஆமா, சூப்பர். அந்த டேட் சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் லைன்ல நிப்போம். வந்தீங்க அந்த டேட்ல. ஆனா 29ஆம் தேதி ஒரு 29ஆம் தேதி தருவேன். என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா அந்த கரெக்ட் 29க்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஓகே, அடுத்த மாசம் 29 எப்பன்னு தெரியாது. ஆனா 29ஆம் தேதி கொடுப்போம். ஓகே ஓகே, நானே முடிவு பண்ணிட்டேன்னா நைஸ். அதான் 50 ரூபாய் கொடுப்பேன். தங்கமா தான் கொடுப்பேன். தங்கம். குப்பை எடுத்து வந்து கொடுக்க மாட்டேன். சூப்பர். எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ஏன்னா எல்லாமே வரவங்க எல்லாம் பேசிக். இது எத்தனை நாளைக்கு வரும்? ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளே காலி ஆயிடும் பொழுது. 2 நாளைக்கு வரும். 2 நாளைக்கு வரும். வீடியோ போட்டோமா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாளைக்கு காலி ஆயிடும். அந்த ஏர் ஷூ மட்டும் நாளைக்கு மட்டும் தான். நாளைக்கு ஒரு நாள். எம்ஆர்பி எவ்வளவு இருக்கு? 2300 ரூபாய் இருக்குண்ணே. 2300. அதுதான் ஒண்ணு எடுத்தா 2 ஃப்ரீல. நம்ம மாடல் ஸ்காட்ல இல்ல, இதாங்க மாடல் இம்போர்ட்டட். ஒன்னு எடுத்தா 2 ஃப்ரீ. ஆமா, இம்போர்ட்டட்லாம் இல்ல, இந்தியன் சோல் தான். பாத்துக்கங்க, இதே டெல்லியில தான் உருவாகுது. எது? டெல்லியில தான் உருவாகுது. இங்க பாத்துங்க, நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க, நம்மளும் காட்டுறோம். சோல் எப்படி இருக்கு பாத்துக்கங்க. இந்தாங்க மடிச்சே காட்டிக்கலாம். ஓகே, பேப்பரே இருக்கா? இந்தாங்க பேப்பர் கூட இல்ல, உள்ள தர்மாக்கோல். இப்போ சொல்லுங்க, கிஷன் எப்படி இருக்கு? பீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பட் வந்து இது கூட உங்களுக்கு அச்சு உழாது. நான் மார்க்கபிள்ல தான் இருக்கும் இது. பட் வந்து நான் மார்க்கிங்கா ஒன்றும் ஆகாது. நீங்க போட்டு பண்ணலாம். கிரிப்னஸும் நல்லா இருக்கும். பீஸ் பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். சரியா? இதுல ஒரு டிசைன் காட்டலன்னா இதுல ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. 1000 பீஸ் இருக்கு. இந்தாங்க, இதுவும் எம்ஆர்பி டேகோட வருதா? எப்படி இருக்கு? நைஸ், நல்லா இருக்கு. உள்ள பிராண்ட் நேமோட வருதா? பட் இது லான்ச் பண்ணலாம், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிட்டு தான் இது. ஓகே, இது 1 2 4 ஒன்னு வாங்கினா 2 ஃப்ரீ.
2க்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுதான் 1050. 1250க்கு எதுனாச்சும் ஒன்று நானாக கொடுத்துருவேன் இருந்ததுன்னா. ஓகே, அதுதான் 1050க்கு இது 3 கொடுப்பீங்க. ஆமாம், 1 2 cup எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் கொடுத்தா அதில் எதுனா ஒன்று கொடுத்துருவீங்க. ஓகே, ஓகேவா? ஓகே, 1 2 cup 4 தான். இதெல்லாம் கம்பெனி ப்ராடக்டா. இந்தாங்க, இதில் வந்து இதுவும் 1 2 cup 4 தான். இதுவும் வந்து பெரிய பிராண்ட் இது. ஓகேவா? இந்தாங்க, எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது கண்ணுக்கு தெரியுதா? 2000 ரூபாய் இருக்குண்ணே. 2000 ரூபாய் ஷோரூம் பீஸ் தான். இதுவும் பக்காவா இருக்கும். இது லிமிட்டட் ஸ்டாக். லேடிஸ் வேணும்னா வேர் பண்ணிக்கலாம். வந்து டிபிஆர் சோல். இது எவ்வளோண்ணே? அதுவும் 3 பீஸ். 3 பீஸ் 1050 ரூபாய். ஜி 2000 ரூபாய் பீஸுக்கு என்ன கண்டிப்பா போட்டு பார்த்து எடுத்துட்டு போங்க, நல்லா இருக்கும். ஓகே, என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குண்ணே? இதுல கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. வந்து பார்த்து சைஸ்லாம் எப்படி லேடிஸ் சைஸ் எல்லாம் இருந்தா போட்டு பார்த்து எடுத்துங்க. எல்லா சைஸுமே இருக்கு. ஓகே, சரியா? இந்தாங்க, பாத்தீங்களா, எல்லாம் பிராண்ட் பாக்ஸ் தான். பல பலன் இருக்கு ஷோரூம்ல இருந்து வர மாதிரி. இந்தாங்க, எம்ஆர்பி எவ்வளோ? அதே 2000 ரூபாய் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ஜி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத பாதி பேர் இருப்பாங்கல்ல. ஷோரூம்ல போனா இன்னாலும் இது 2000 ரூபாய். 2000 ரூபாய்ல 3 நாள் இல்ல 2 நாள் வீட்டு செலவு ஆகும்னு யோசிப்பாங்கல்ல. அவங்க வந்து அதே 2000 ரூபாய்க்கு கூட இல்ல, இப்ப 1000 ரூபாய்க்கு 3 எடுத்துட்டு போங்க. 3 எடுத்துட்டு போலாம். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா வச்சு போடுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய தரேன். என்ன ஒண்ணு, லேடிஸ்க்கு நம்ம பண்றது இல்ல, பண்ணோம்னா பொறுத்திருந்து பண்ணணும். தரமா பண்ணணும். இல்லையே லேடிஸ் மட்டும் ரொம்ப ரிஸ்க். ஏன் சொல்லுங்க? நம்ம சொர்க்கமே காட்டினாங்கன்னு நினைச்சீங்களா, அதோட எதுனா இருக்கான்னு கேட்பாங்க. கரெக்டா சொல்றீங்க. கரெக்ட் தான். சொர்க்கமே காட்டிடுறோம்னு நினைச்சீங்களேன், இது அடுத்தது வேற எதுனா இருக்கா, இதோட பெஸ்ட் கேட்பாங்க. உண்மை அதுதான். நீங்க என்னதான் வெரைட்டிஸ் காட்டுங்களேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டாங்க. வெரைட்டிஸ் வேற வேற இருக்கான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இதாங்க, இது பாருங்க. ஓகே, சூப்பரா ஒன்னும் நறுக்கு 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 நறுக்குன்னு இருக்கும். எப்படி இருக்கு? இந்தாங்க, எல்லாத்துலயும் பிரைஸ் டேக் வந்து பிரைஸ் டேக் 1 ரூபாய் மாற்றம் இல்லை. இது அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்கு இருக்கு. பட் வந்து கம்பெனில இருந்து எடுத்திருக்கிறேன். ஸோ ரெகுலரா ஸ்டாக்ஸ் வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இது எல்லாமே செட் வைஸ் தான். ஒன்று அதே தான், அதே கலர்ஸ் தான், பிளாக் பாக்ஸ். சரியா? அடுத்தது முடிச்சிடலாமா? வேற அவ்வளோதான். இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வாங்கிக்கிங்க. என்னங்க, இது எப்படி இருக்கு? எல்லாத்துலேயும் எம்ஆர்பி டேக்கோட வரும் ஜி. ஓகே, ஆனால் எல்லாமே பிராண்டு தான், பெரிய பிராண்டு தான். பார்த்துங்க, எலாஸ்டிக்கோட வரும். ஓகே, சைஸ் யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க. பீஸ் எல்லாமே தெளிவாக இருக்கின்றாங்க. அப்படி இந்த பீஸ் இருந்ததுன்னா வேற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்கு பீஸுங்க? நல்லா இருக்குண்ணே. அடுத்தது ஒரு சம்பவம் செய்யணும் இருக்கிறேன். செஞ்சிடலாமா? காட்டிடலாமா? காட்டலாமா? வேண்டாம் இல்ல, காமிச்சிருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. நைஸ், நல்லா இருக்கு. எம்ஆர்பி எவ்வளோ இருக்கு? 2300 ரூபாவா? சென்னையில் எங்க ஷோரூம்லயும் போய் பார்த்துக்குவோம். இருந்ததுன்னா பார்த்துட்டு லாஸ்ட்ல வாங்க. நான் தரேன் கம்மி விலைக்கு. எவ்வளோ விலைக்கு தரேன்? கம்மி விலைக்கு தரேன். பசங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஓடுறது கொள்றது, பசங்க கீழே வந்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாங்கி காசு வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும், நல்லாவும் உழைக்கும். எப்படி இருக்கு பீஸ்? நல்லா இருக்கு. ப்ராடக்ட் பிராண்ட் லேபிளோட வரும். ஓகே, என்ன சைஸ்லாம் இருக்கு குழந்தைங்களுக்கு? இப்போ எல்லா சைஸுமே இருக்கு குழந்தைங்களுக்கு. ரம்ஜான் வருது இல்ல? ஆமா, ரம்ஜானுக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே பிராண்டு தான். சரியா? ஓகே, குழந்தைங்களுக்கு உள்ள காமிச்சிடலாம். வெயிட் அது ரேட்லாம் சொல்லாதீங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்தாங்க குழந்தைங்களுக்கு. உள்ள ஃபுல்லா ஸ்டாக் வச்சுக்கிறீங்களா? ஆனால் லான்ச் பண்ணல. பண்ணுவேன். பொறுத்திருந்து பண்ணணும் ஜி. ஓகே, நானும் வந்து எடுத்தோன்னு ஸ்பீடா வரல, பொறுத்திருந்து தான் வந்தேன். பொறுமையா தான் வந்தேன். ஒரு படியா ஏறணும். ஏறிட்டோம். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளுக்கு வரவெல்லாம் ஒரு மேட்டரும் இல்ல. புரியுதா? ஃபர்ஸ்ட் என் ரேஞ்சு காட்டும், அதுக்கப்புறமா அவங்கள பத்தி பேசலாம். கண்டிப்பா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகேவா? பீஸ் ஒன்னொன்னும் ரதமா இருக்கும். லான்ச் பண்ணல, கன்ஃபார்மா பண்ணுவேன். இப்போ வீடியோ பார்த்து வரலாம்ல. வரவங்களுக்கு வராதீங்க, ஏன்னா இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் வரணும். இடம் இல்ல. ஓகே, மெயினா இடம்
இதுக்கே இடம் 10 லட்சம் என்கிட்ட. நான் எப்படி பண்ண முடியும்? என் கடைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதோ இந்தாங்க. இதுலயே அப்பா வேணாலும் போட்டுக்குங்க, பையன் வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரே மாதிரி கொடுத்துறேன். ஒரே மாதிரி புரியுதா? தரமா இருக்கு. அம்மாவும் போடலாம், அம்மாவும் போடலாம், லேடிஸும் போடலாம். ஃபேமிலியா ஒரே இதுவா போட்டு போங்க. இன்னைக்கு அப்படித்தானே அப்படிதான் இருக்கு. அம்மா எப்படி இருக்கு? இதுல ஒயிட் இப்போ காமிச்சிட்டா அப்பாக்கு அது இருக்கு. அதான் பாத்துறேன் நானு. நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தோம் 600 ரூபாய். இப்போ பையனுக்கும் இருக்கு. ஓகே. குழந்தைங்கலாம் எவ்வளவு ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிட்ட? கன்ஃபார்மா சென்னையில நம்ம கொடுக்க போறோம். இன்னும் வருது. ஃபுல் கம்ப்ளீட் ஆகட்டும். வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா ஜி வந்துட்டோம். அவசரப்படக்கூடாது. ஓகே. பொறுமையா நின்னு நிதானமா பண்ணி தரோம். இப்போ சும்மா காமிச்சிருக்கீங்க, ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் வீடியோ வரும். ஆமா, வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. அது வெயிட் பண்ணோம்னா லேடிஸ் பாத்துக்குங்க. எல்லாமே நீங்க இவரோட சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சீங்க. யூடியூப்ல கம்பல்சரி வரும். நம்ம ஸ்டாக் வந்துரும். கிட்ஸ்ல பயங்கரமா வரும். வேற லெவல். அதாவது எதிரிகள் வளர வளர எனக்கும் பலம் செம்மையா வந்துட்டு இருக்கு ஜி. அப்பதான் மோதுறதுக்கு ஆர்வமா இருக்கா? மோதுறதுக்கு ஆர்வமா இல்ல, திட்டுங்கன்ற. இன்னும் கழுவி திட்டுங்க. இன்னும் வந்துட்டே இருப்பேன். நான் மேல வருவேன். ஏன்னா எதிரிங்க போடுறாங்க. அது சில இதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். ஒன்னு அக்யூஸா பாத்துட்டு இருக்கிறேன். என்ன ஃபால்ட், எது எனக்கு மிஸ் ஆகுது எல்லாமே தேடி பண்றேன். பட் பொறுமையா பண்ணுவேன். அவசரப்பட்டோம்னா நம்ம போயிட்டு பள்ளத்துல தான் விழுவோம். கண்டிப்பா. கரெக்டா இல்லையா? ஆன்லைன் போட்டிருக்கிறேன். ஆனா கம்பல்சரி ஆன்லைனுக்கு கன்ஃபார்மா தருவேன். எல்லா ஸ்டேட்ல இருந்து வருது. கேரளால இருந்து வருது, கோயம்புத்தூர்ல பெங்களூர்ல இருந்து வருது, எல்லா இடத்துலயும் வருது. ஏன் ஸ்ரீலங்கால இருந்தே வாங்கிட்டு போனா. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, வாங்கிட்டு போனாங்க. ஸ்ரீலங்கால இருந்தே போன் வருது. ஏன் நான் நாட்டுல ஸ்ரீலங்காலயே நான் பிசினஸ் பண்ண வந்தேன். புரியுதா? ஆனா இன்னும் வந்திருக்கிறேன். ஆனா கம்பல்சரி பண்ணுவோம். இன்னொன்னு பண்ணிடலாம். ஸ்ரீலங்கால இங்க உட்காந்து என்னால சப்ளை பண்ண முடியும், ரீட்டைல் பண்ண முடியும். 100% 200% நான் பண்ண முடியும். ஹோல்சேல் சொல்றீங்களா? ரீட்டைல் ஹோல்சேல் பண்ணி பார்த்தாச்சு. எவனும் நல்லவங்க இல்ல. காசு கொடுத்துட்டு நம்ம போய் இருக்கு. நானே ரீட்டைல் பண்ண முடியும்ன்றேன். ரீட்டைல தாராளமா பண்ணலாம். ஓகே. பண்ண முடியாதுன்ட்டு இல்ல. அங்க உட்காந்துட்டு அதுக்குன்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தனா கைக்கு பொருள் சேரும். சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான். புரியுதா? வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே என்கிட்ட நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னோட நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. தாராளமா கொடுப்பேன். ஓகேண்ணே. பாக்குற ஒருத்தன் ஸ்ரீலங்கன்ஸ் வீட்டுல ஃபேமிலி கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சென்னையில இருந்து நீங்க வாங்கிக்கலாம். சூப்பர். பண்ணித்தரேன். ஓகே. ஓகேங்களா? அதுக்குன்ட்டு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தருவேன். அந்த நம்பர் கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல எல்லாமே இருக்கிற யூடியூப்ஸ்ல பாக்குற ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, போடுங்க. இவ்வளவு ஆகும்னு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பேசுறேன். அப்படியே பண்ணித்தரேன். ஓகேண்ணே. இந்தாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. புரியுதா? நம்ம ஏதோ நினைச்சுக்கிறாங்க. சரி, இந்த கலர்ஸ் எப்படி இருக்கு? இதுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான், முடிச்சிருங்க. இன்னொரு 2 கலர்ஸ் இருக்கு, விரும்பல. போட்டுடலாம். நம்ம ஓகிலையும் காட்டி ஆயிடுச்சு, எல்லாமே காட்டி ஆயிடுச்சு, நேரம் காட்டி ஆயிடுச்சு. இதுக்கு மேலயும் என்ன வேணும்? இதுக்கு மேல நீங்க என்ன திட்டுறதுதான் இருக்கு. அடுத்த ஸ்டெப் எதுனா பண்ணுவேன். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. திட்டினீங்கன்னா அடுத்தது ஃபுல்லாவே சொர்க்கத்தை எடுத்துட்டு லேடிஸ்க்கு உண்டானது ஃபுல்லாவே எரிக்கிடுவேன். இல்ல உங்களையே கூப்பிட்டு போயிடும். என்னோட மேனுஃபேக்சரிங் இருந்தது இல்ல, வீடியோ எடுத்து போடலான்றீங்களா? ஏது ரேட்டு ஐயோ எல்லாத்தையும் காமிச்சு விட்டுரும். இதை இப்போ கிட்ஸுக்கு பண்ணி இருக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் பக்கு 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 எதை எப்போ உடைப்பான் தெரியல, பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எல்லாருக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ஷார்ட் டைம் மெமரி லாஸ். கஜினி மாதிரி 15 நிமிஷத்துக்கு ஞாபகம் இருக்கும், 15 நிமிஷத்துக்கு மறந்துற மாதிரி நம்ம எதுனா ஒண்ணு பண்ணிடுவோம். கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் முடிச்சுங்க. நம்ம பிசினஸ்ல வரணும், நல்லா பண்ணணும். சோ எங்க கிட்ட வாங்கினீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க கொடுக்கற ஒரு கமெண்ட்ஸ் தான் நான் வளர முடியும். சோ நீங்க கொடுக்கற ஒரு ரிவ்யூ, அதாவது ரேட்டிங் இன்னும் தரமா கொடுப்பேன். சோ நீங்க எனக்கு கொடுக்கலன்னு நினைச்சீங்களா, அதுலயே நான் சோர்ந்து போயிடுவேன். கரெக்டா இல்லையா? என்னடா மக்களுக்கு இவ்வளவு கொடுத்து கூட நீங்க வாங்கிட்டு போறீங்க, நம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், என்ன பார்த்தவங்க, என்ன லைக் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சோ என்ன ஆவாதவனும் நிறைய பேர் இருக்கீங்க. 100 பேர் என்ன லைக் பண்றவங்கன்னா 300 பேர் என்ன வெறுக்கிறவங்க இருப்பான். கண்டிப்பா. சோ 100 பேருக்கு போதும், வெறுக்கிறவங்க 1000 பேர் கூட வரட்டும். சோ என்னோட பிசினஸ் நல்லா தான் வரும். சூப்பர். கரெக்டா இல்லையா? நான் இன்னும் சூப்பரா தரேன். இன்னும் நீ திட்டுன்னு. கரெக்டா இல்லையா? நீ என்ன திட்டுறிய, நீ திட்டுறது எனக்கு ஒன்னும் பிரயோஜனம் ஆக போறது இல்ல. ஏன்னா நான் நல்லதான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
புரியுதுங்களா? நான் யாரையும் திட்டணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இதுவே இல்லை. அதை நான் பாதரே பண்ண மாட்டேன். ஓகே. ஒரு நாள் போன் எடுக்கலன்னா நான் உங்களை சொல்லி இருக்கிறேன். கரெக்டா இல்லையா? ஒரு நாள் சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆமா. போன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆமா. யார் சொல்றீங்களோ வேணா வந்து இருங்க, ஒரு நாள் என் போனை எடுத்துருங்க, இருந்து அட்டன் பண்ணிட்டு நீங்க சாதிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. நான் கேட்கவே மாட்டேன். 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.